உங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கிற மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நாம ஏன் இப்படி தேவையில்லாம மன அழுத்தத்தால, கவலைகளால கஷ்டப்படுறோம்? இத புரிஞ்சுக்கிறதுக்கு மனதில் உறுதி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பழைய தமிழ் நூல்ல இருந்து ஒரு அற்புதமான ஞானத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஒரு சின்ன கற்பனை யோசிச்சு பாருங்க. உங்க ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உங்களை பார்த்ததும் ஓங்கி கன்னத்துல ஒரு அறை விடுறாரு. என்ன தோணும் உங்களுக்கு? சரியான கோவம் வரும் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், அவருக்கு ரொம்ப சீரியஸான மனநோய் இருக்குன்னு உங்களுக்கு அப்புறமா தெரிய வருது. இப்போ என்ன ஆகும்? அந்த கோபம் அப்படியே இரக்கமா மாறிடும் இல்லையா? இங்க நல்லா கவனிங்க. நடந்த சம்பவம் ஒண்ணுதான், ஆனா உங்க மனசுல ஏற்பட்ட உணர்வு மட்டும் தலைகீழா மாறிடுச்சு. இதுதாங்க விஷயமே. வெளியில நடந்த சம்பவம் மாறவே இல்ல. ஆனா அத பத்தின உங்க பார்வை, உங்க கண்ணோட்டம் மாறிச்சு. அதுதான் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. நம்மளோட கஷ்டத்துக்கு காரணம் வெளியில நடக்கிறதில்ல. அதுக்கு நம்ம உள்ளுக்குள்ள எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது தான். அந்த உள்மன பதில் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ இந்த உள்மன பதில் எப்படி நமக்கு கஷ்டத்தை உருவாக்குது? அதுதான் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு யுத்தம். நமக்கே தெரியாம நமக்கு எதிரா நாமளே நடத்திக்கிற ஒரு போர் இது. இந்த உள்மன போரோட மைய புள்ளி என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை தான்: முரண்பாடு. இந்த நூலை பொறுத்த வரைக்கும் நம்ம மன கஷ்டத்துக்கெல்லாம் உண்மையான ஆணிவேரே இதுதான். அதாவது நமக்குள்ளேயே ஒரு சண்டை, ஒரு மோதல் நடந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த சண்டை எங்க நடக்குது? நம்ம மனசோட 2 பாகங்களுக்கு நடுவுல தான். ஒன்னு உடனுக்குடனே உணர்ச்சி வசப்படுற நம்ம மனம். இன்னொன்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி இது சரி இது தப்புன்னு முடிவு பண்ற அறிவு. இந்த 2 டீமுக்கும் நடுவுல தான் அந்த பெரிய யுத்தமே நடக்குது. இந்த சண்டை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன். முதல்ல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. உடனே நம்மளோட உணர்ச்சி மனம், அதாவது அந்த முதல் டீம், கோவம், பயம், சோகம்னு ரியாக்ட் பண்ணுது. ஆனா நம்ம அறிவு மனம், அந்த 2வது டீம் என்ன பண்ணுது? ஐயையோ, நான் கோவப்படவே கூடாது, அல்லது இப்படி சோகமா இருக்கிறது ரொம்ப தப்புன்னு அந்த உணர்ச்சிக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. அதோட நிக்காம அந்த உணர்ச்சியை அடக்கவோ இல்ல தள்ளிவிடவோ போராடுது. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல வந்த அந்த கோவமோ சோகமோ பிரச்சனை இல்ல. அதை எதிர்த்து நம்ம அறிவு நடத்துற அந்த சண்டை இருக்கே, அதுதான் உண்மையான பிரச்சனை. அந்த போராட்டம் தான் கஷ்டம். சரி, இது ஜெயிக்கவே முடியாத ஒரு சண்டைனா அப்புறம் ஏன் நாம திரும்ப திரும்ப இதை செஞ்சுட்டே இருக்கோம்? இது ஒரு நல்ல கேள்வி இல்லையா? நாம ஏன் நம்ம கஷ்டத்தை நாமளே உருவாக்கிக்கிறோம்? வாங்க பார்க்கலாம். நம்ம எண்ணங்களோட சண்டை போடுறது ஏன் எப்பவுமே ஒரு ஃபெயிலியர் ஐடியான்னு புரிய வைக்க இந்த நூல்ல இருந்து ஒரு சூப்பரான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கதை ஒண்ணு இருக்கு. அதை இப்ப கேட்கலாம். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருந்து தராங்க. ஆனா அந்த மருந்து வேலை செய்யணும்னா ஒரே ஒரு கண்டிஷன். என்னன்னா, அந்த மருந்து குடிக்கும்போதே அவர் மனசுல குரங்க பத்தி நினைக்கவே கூடாது. சிம்பிள் இல்லையா? இப்போ நீங்களே சொல்லுங்க, அந்த ராஜா அந்த மருந்த குடிக்க முயற்சி பண்ணப்போ என்ன நடந்திருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்க அனுபவத்துல இது மாதிரி நடந்திருக்கா? ஆமாங்க, அவர் மனசு முழுக்க குரங்கு 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 தான். அவர் எதை நினைக்க கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சாரோ அதுதான் அவர் மனசையே முழுசா ஆக்கிரமிச்சது. இதுல இருந்து என்ன புரியுது? ஒரு எண்ணத்தை நாம அடக்க முயற்சி பண்ண அது இன்னும் அதிகமா நம்ம மனசுல வந்து நிக்கும். சோ அந்த ராஜாவோட கதை நமக்கு என்ன சொல்லுது? நம்ம எண்ணங்களோட சண்டை போடுறது அந்த குரங்க நினைக்காம இருக்க முயற்சி பண்ற மாதிரி தான். எவ்வளோ போராடுறமோ அவ்வளோ ஆழமா அந்த எண்ணத்துல போய் மாட்டிக்கும். நம்ம போராட்டமே பிரச்சனையோட மூல காரணமா மாறிடுது. இந்த குரங்கு கதை நமக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை உணர்த்துது. அதுதான் போராடுவதன் பயனற்ற தன்மை. நம்ம எண்ணங்களோட மல்லு கட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சரிப்பா, சண்டை போட்டா நம்ம எண்ணம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்றீங்க. அப்போ வேற என்னதான் பண்றது? மாற்று வழி என்ன? இந்த கேள்விதான் நம்மளை இப்ப தீர்வை நோக்கி கூட்டிட்டு போக போகுது. அந்த போராட்டத்தை விட்டுட்டு ஒரு புது வழியில எப்படி போறது? அதுதான் நம்மளோட கடைசி பகுதி, விட்டு விடுவதன் ஞானம். சரணடையறதுல இருக்கிற சக்தியை பத்தி பார்க்கலாம். இங்க நாம ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் சிந்தனைக்கும் சிந்தித்தலுக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்க, சிந்தனைங்கிறது ஒரு மின்னல் மாதிரி. அது வாட்டுக்கு மனசுல வந்துட்டு போயிடும். அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா சிந்தித்தலுங்கிறது என்னன்னா, அந்த வந்த சிந்தனையை புடிச்சு வச்சுக்கிட்டு அதோட சண்டை போடுறது, அதை அனலைஸ் பண்றது. நம்ம நிழலோடையே நாம மல்யுத்தம் பண்ற மாதிரி. இங்கதான் எல்லா கஷ்டமும் ஆரம்பிக்குது. ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்ம மனசுல வர ஒரு உணர்ச்சியோட இயற்கையான ஆயுள் காலம் எவ்வளோ தெரியுமா? இந்த நூலின்படி ஜஸ்ட் 1 செகண்ட்ல 60ல் 1 பங்கு தான். நம்ப முடியுதா? நாம அதோட சண்டைக்கு போகாம சும்மா விட்டா அது அவ்வளோ சீக்கிரம் வந்த சோடே தெரியாம போயிடும். இந்த விட்டு விடுறதுக்கு ஒரு ரொம்ப அழகான உதாரணம் இருக்கு. உங்க மனச ஒரு சேரும் சகதியுமா கலங்கின தண்ணி மாதிரி நினைச்சுக்கோங்க. அதை தெளிவாக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? திரும்ப திரும்ப அதை கலக்குவீங்களா? இல்ல, அதை சும்மா அசையாம விட்டா போதும். அந்த சேரு தானா அடியில போய் தண்ணி தெளிஞ்சிரும். நம்ம எண்ணங்களும் அப்படிதான்.
பெரிய ஞானிகளான புத்தர், ரமண மகரிஷி இவங்களோட வாழ்க்கையிலும் இதுதான் நடந்திருக்கு. பாருங்க, புத்தர் பல வருஷம் கடுமையா தவம் செஞ்சாரு, மனசோட போராடினாரு. ஆனா எதுவும் நடக்கல. கடைசியா எல்லா போராட்டத்தையும் விட்டுட்டு முழுசா சரணடைஞ்சாரு. அந்த நொடியில தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது. சோ ஞானங்கிறது போர்க்களத்துல ஜெயிக்கிறது இல்ல, போர்க்களத்தை விட்டு வெளியே வர்றது. அப்போ இந்த ஞானிகளோட வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் ரொம்ப சிம்பிள். உண்மையான அமைதி ஜெயிக்கிறதுனால வர்றதில்ல, சரணடையறதுனால தான் வருது. இறுதியா உங்க மனசுல எப்பவும் நிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை. ஒரு ஞானி ஒரு ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமான நேரத்துல யூஸ் பண்ணிக்க சொல்லி ஒரு சின்ன பாயத்து கொடுத்தாராம். அதுக்குள்ள இருந்த செய்தி என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும். இந்த 3 வார்த்தை தான். காலம் காலமா சொல்ற இந்த விஷயம் வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கு மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ள வர்ற வலி நிறைஞ்ச எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கூட பொருந்தும். எவ்வளோ பெரிய கஷ்டமான உணர்ச்சியா இருந்தாலும் சரி, அது நிரந்தரம் கிடையாது. நிச்சயமா அதுவும் கடந்து போகும். அப்போ மன அமைதிக்கான ரகசியங்கிறது மனசுக்குள்ள நடக்கிற சண்டையில ஜெயிக்கிறது கிடையாதோ? ஒருவேளை அந்த சண்டையே போட தேவையில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் அந்த ரகசியமே இருக்கோ? இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த பகுதியை நிறைவு செய்றேன். யோசிச்சு பாருங்க.